ஆசிய கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின முதல் போட்டியோட சர்ச்சையே இன்னும் முடியலை. ஆனால் அதுக்குள்ள இந்த இரண்டு அணிகளும் அடுத்ததான் மோதக்கூடிய போட்டி தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான குரூப் 4 சுற்றோட முதல் போட்டி அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல இந்தியாவை தவிர்த்து எஞ்சி இருக்கிற 3 அணிகள் கூட ஒவ்வொரு போட்டியிலையும் பல பரீட்சை நடத்தணும். இந்த போட்டிகளோட முடிவின் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணி அப்படிங்கிறது வந்து இறுதி போட்டிக்கு முன்னேறும். ஸோ அந்த வகையில் முதல் போட்டி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக தான் நடக்க இருக்கு. அதற்கு முன்னாடியே இந்த குரூப் 4 சுற்று அப்படிங்கிறது தொடங்கிடும். அதாவது சனிக்கிழமை வந்து முதல் போட்டி நடக்க இருக்கு. இதில் குரூப் பி பிரிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இந்தியா ஏற்கனவே இன்னும் இந்த பாகிஸ்தானுடனான இந்த கைகுலுக்குதல் சர்ச்சை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த இரண்டாவது போட்டி, அதாவது இந்த குரூப் 4 சுற்று போட்டி திட்டமிட்டபடி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் மாறி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே இந்த தொடர்ல இருந்து பாய்காட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் டிலேவாலாம் வந்து தங்களோட ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான போட்டியில் விளையாடி இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்திலே வந்து பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. ஐசிசி கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் வந்து பாகிஸ்தான் விதிக்கக்கூடிய எந்த கட்டளைகளுக்கும் வந்து அடிபணிய போறதில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஐசிசியும் இதை தான் வேற ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானோட முதன்மை கோரிக்கை அப்படிங்கிறது போட்டி நடுவரான வைக்ராஃப்டை வந்துட்டு இந்த தொடர்ல இருந்தே தூக்கிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதற்கான பேனல் அப்படிங்கிறது நாங்கள் உருவாக்குறது, அதில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் தான் முடிவு பண்ணோம். எந்த கிரிக்கெட் வாரியமும் இதுக்குள்ளே தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாகிஸ்தானோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான அந்த போட்டியில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தாண்டி இந்தியாவுக்கு எஞ்சி இருக்கிற 2 போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரு போட்டி நடக்க இருக்கு. இதில் ஆப்கானிஸ்தான் இல்லைனா வங்கதேசம் இந்த 2 அணிகளில் யாராவது ஒருத்தர் கூட இந்திய அணி வந்து பலப்பரீட்சை நடத்துவாங்க. அதே சமயம் செப்டம்பர் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய போட்டியில் இலங்கைக்கு எதிராக இந்திய அணி விளையாட இருக்காங்க.